என்ற முறையில் ஒருவர் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்றால் அதற்கு சனி தன் உரிமையை விட்டுத்தர வேண்டும். பிறகு எனக்கு தாங்களின் உதவி தேவை. நான் உனக்கு நிச்சயமாக உதவி புரிவேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த பொறுப்பை ஆற்ற வேண்டும். என்னிடம் இப்பிரச்சனைக்கான தீர்வு உள்ளது. ஏற்படுத்தும் சனி சூரிய தேவரின் இடத்தில் அமர வைக்கப்படுவதால் கிரகங்களின் திசைகளில் மாற்றங்கள் நிகழ்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த சம்பவம் முழுவதிலும் துவக்கம் முதலே சனி அனைவரின் பார்வையிலும் தீயவனாகவே தெரியும். தந்தையே, தாங்கள் யுத்தம் வேண்டும் என்கிறீர்களா? ஆம் சாயா, இந்த ஒரு வழி இந்த சிம்மாசனத்தில் அமர தகுதியுள்ளது. நவ கிரகங்களில் சூரிய தேவர் ஒளி வடிவில் உள்ளார். உள்ளன. சூரிய லோகத்தின் வருங்கால ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது. இரண்டாவது, சூரியனே இந்த சிம்மாசனத்தில் உரிமையை நிலைநாட்டும். சூரிய லோகமும் சனியின் இந்த முடிவுடன் இப்பிரபஞ்சத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான யுத்தம் துவங்கும். இந்த யுத்தத்தில் நீதி, கடமை மற்றும் உறவு அனைத்தும் சனி தன் முதல் அடியை இங்கு எந்த யுத்தமும் நடைபெறாது. சூரிய தேவர்தான் அனைத்தையும் இங்கு கவனித்துக் கொள்கிறேன். அதனால் நான் இங்கு இருக்கையில் என்னுடைய லோகத்தின் ஆட்சி சூரிய லோகத்தை யுத்த பூமியாக மாற்ற அனுமதிக்க மாட்டாள். அவன் மீண்டும் என்னுடைய மாளிகையை, என்னுடைய நாதனின் இல்லத்தையே சாம்பலாக்க வந்துள்ளான். தாங்கள் எப்பொழுதும் மௌனம். அந்த மரக்கன்றுகளும் என்னுடன் சேர்ந்தே வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இன்றும் பற்றற்றவனாக இருந்து யுத்தம் நிச்சயம் நடக்கும். ஆனால் ஏன் சனி?